போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்துல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சிலது பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல கொஞ்சம் பார்த்துட்டோம். இடையில ஒரு சில ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். திரும்ப நம்ம சிலபஸ்ல அந்த ஆர்டர் படி ஜேர்னி பண்ணி சிலபஸை முடிச்சு கொடுத்துரும். ஓகேவா? கடைசியிலையும் இன்னும் டஃப்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சொல்லிட்டு தான் நம்ம லெசனை முடிப்போம். ஓகே, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வாங்க. யாரால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஆங்கிலேயர்கள் தான். அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல. 1600களில் லண்டன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு முக்கிய 100 தொழிலதிபர்கள் சேர்ந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எலிசபெத் ராணி அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆனா தொழில் செய்யறதுக்கு பல நாடுகள் போறாங்க. அவங்களோட முக்கிய டார்கெட் இந்தியாவா இருக்கு. அப்ப ஜஹாங்கீர்கிட்ட அனுமதி வாங்க வர்றாரு தாமஸ் ரோ. அப்ப போர்ச்சுகீசியர்கள் அவங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்தாங்க. அனுமதி கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுனால அது என்ன ஆகுதுன்னா, அது டிராப் ஆயிருது அந்த விஷயம். திரும்ப 1615 எப்படியோ இந்த கோல்டு இல்லை இந்த லிக்யூர் அது மாதிரி சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஒரு வழியா அனுமதி வாங்குறாங்க. அந்த ஹெக்டர் அப்படிங்கிற கப்பல்ல தான் வந்திருப்பாங்க. முதல் வணிக மையத்தை சூரத்தில் அமைத்தனர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1615 இந்தியா முழுவதையும் அவங்க தங்க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்கள் ஆகுது. 1600 ஃபுல்லா 1700 1700ல 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர். அந்த பக்சார் போரோட கிட்டத்தட்ட நம்ம அந்த பெங்கால் மாகாணம் சொல்லுவாங்கல்ல, அதோட வரி வசூல் அந்த திவானி ரைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. மோரார்லெஸ் இந்தியா ஃபுல்லா பக்சார் போரோட ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது. அதன் பின்னும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணி திரும்ப என்ன பண்ணாங்க, 1800லேருந்து 1900 1947 திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 150 வருஷம் ஃபுல்லா நம்மளாம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இதுல யாரு முக்கிய ஆங்கிலேயர், யார் இதற்கு அடிக்கல் நாட்டியது அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கிளைவ். ஓகேவா? அந்த பிளாசி போர் பக்சார் போர் டைம்ல. அதனாலே இந்த ராபர்ட் கிளைவ் இந்தியாவை வென்றவர் அப்படின்னே சொல்லுவாங்க. ராபர்ட் கிளைவ் அவங்க ஆற்காட்டு வீரர் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராபர்ட் கிளைவ் இந்தியாவை வென்றவருமாங்க. அடுத்து இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனினாலே அதில் வேலை பார்த்த எல்லாருமே ஃபுல்லா லஞ்சம் வாங்குறது, சொத்து குவிக்கிறது அப்படி பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். ராபர்ட் கிளைவும் நிறைய ஆயிரக்கணக்கான கிலோவில் கோல்டு இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு போனார். எடுத்துட்டு போயிட்டு இங்கிலாந்துல நிம்மதியா வாழல. அங்க நிறைய என்கொயரி எல்லாம் போடவும் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ராபர்ட் கிளைவ். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நீங்க அதை என்ன பண்ண முடியும், அதை நீங்க அணுக முடியும். இது எதை பத்தி அப்படின்னா, நில சீர்திருத்தம். நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சோம்ல, ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்துவாரி முறை, அந்த சம்பந்தப்பட்டது. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க பாருங்க. வில்லியம் பென்டிக் என்பவரால் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது கரெக்ட் தான். இப்ப மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பென்டிக். மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அப்படின்னா என்னன்னா, நிலங்களை ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ள குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள்ட்ட, இல்ல அந்த நாட்டாமைன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த ஊரோட மொத்த நிலங்களையும் கொடுத்துருவாங்க. மகள் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு கூட ஒரு தடவை கேட்டாங்க. கிராமம் அல்லது ஒரு இனம் அப்படி நிலங்களை பிரிச்சு கொடுக்கறது. நிலங்களை விவசாயிகளுக்கே கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டைரக்டா வரி வாங்கினாங்கன்னா அது ரயத்து வாரி முறை. ரயத் என்ற சொல்லின் பொருள் கிசான். கிசான் அப்படின்னா விவசாயி. ஓகே, அது ஒரு மெத்தட் இருந்துச்சு. ஜமீன்தாரி முறை தான் அதிக அடக்குமுறைகள் கொண்டு நம்ம படிச்சிருப்போம். அதுல என்ன பண்ணாங்கன்னா, அரசுடைய நிலங்கள் எல்லாத்தையும் ஜமீன்தார்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஜமீன்தார் இப்ப பட்டாமணியார்னா கூட சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஏரியால ஒரு பேர்ல சொல்லுவாங்க. கொடுத்துட்டு அந்த ஜமீன்தார்கள் தான் அரசுக்கு வரியை செலுத்தணும். அவங்க யாருக்கிட்ட லேண்டை கொடுக்க விரும்புறாங்களோ விவசாயி, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். ஓகே, அந்த அந்த மாதிரி சிஸ்டம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மகள்வாரி முறை 1833 தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாவே மகள்வாரி முறையை பத்தி கேட்டிருக்காங்க.
மகள்வாரி முறையில் அரசாங்கமே நிலத்தின் சொந்தக்காரர். அது வந்து தவறு. ஓகேவா? மகள்வாரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. இது கரெக்ட். சரியான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. 1, 2, 4 3 மட்டும் தான் தவறு இதுல. ஓகே. ஃபர்ஸ்ட் கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி. மகள்வாரி முறையில் அரசாங்கமே நிலத்தின் சொந்தக்காரங்கிறது தவறு. மகள்வாரி முறையில கிராம குழுவானது வரி வசூலிக்கும் முறையை கொண்டது. ஓகே. புரியுதா? அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1857 பெருங்கலகம். ஓகே. வி.டி. சவார்கர், விநாயக் தாமோதர் சவார்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மீரட்ல தான் அந்த கழகம் ஆரம்பித்தது. அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அதுல எங்கெங்க நடந்த கழகத்தை எந்த ஆங்கிலேயர் அடக்கினார்? ஏன்னா அந்த கழகம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள்லாம் நீடிக்கவில்லை. அதுல சின்ன சின்ன டிராபேக் இருக்கு அந்த கழகத்தை. நிறைய பேர் வந்து படித்தவர்கள், அப்புறம் நிறைய மன்னர்கள் வந்து ஒத்துழைப்பு தரவில்லை. ஓகேவா? அப்ப சென்னை மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு மெட்ராஸ்ல இருந்த அந்த ராணுவ படை தான் இந்த கழகத்தை அடக்க ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் உதவியது. இந்த சென்னை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை கொண்டுட்டு போய் நார்த் இந்தியால வச்சு கலகக்காரர்கள்லாம் அடக்கியிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அப்ப எங்கு நடந்த கலகத்திற்கு யார் தலைமை ஏற்றார்? அதை வந்து சப்ரஸ் பண்ண அந்த ஆங்கிலேயர், கட்டுப்படுத்திய ஆங்கிலேயர் யார்? இது வந்து தொடர்ச்சியா கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக் அவருடன் தொடர்புடையவர். அவரு தான் வந்து அவரை கட்டுப்படுத்தினார், நானா சாஹிப்பை. ராணி லட்சுமிபாய். லட்சுமிபாய் பத்தி உங்களுக்கு தெரியும். ஜோனா ஃபார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனா ஃபார்க் அப்படின்னா ஒரு வீரமிக்க பெண்மணி. இங்கிலாந்து, பிரான்ஸ்ல இருந்தாங்க. அவங்கள மாதிரியே இருந்ததுனால லட்சுமி பாயை வந்து அப்படி சொல்லுவாங்க. ராணி லட்சுமி பாய். சர் ஹக்ரோஸ். ராணி லட்சுமி பாய்க்கு சர் ஹக்ரோஸ். இது ரெண்டுமே கரெக்ட். ஓகே. தாந்தியா தோப் அவங்களுக்கு வந்து இவங்க வராது. கன்வர் சிங் பீகார்ல இருந்தார்ல, அவருக்கும் இவங்க வரமாட்டாங்க. அப்போ வந்து சரியான இணை எதுன்னா நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக், ராணி லக்ஷ்மி பாய், சர் ஹக்ரோஸ் இவங்க ரெண்டு தான் கரெக்ட். ஓகேவா? இது வந்து ரிப்பீட்டடா கேக்குறாங்க. அதுல இருந்து பாத்துங்க. நீல் தர்பான் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தீகரிக்கும் நூலை எழுதியவர் தீனபந்து மிஸ்ரா. ஓகே. இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீல் தர்பான் அப்படிங்கிறது ஒரு நூல். இதை நாடகமாகவும் பல பகுதிகளில் வந்து போட்டு காட்டினாங்க மக்களுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ கழகம் இல்ல இண்டிகோ தோட்டக்காரர்கள் அப்படின்னா அவுரி செடி. இண்டிகோ அப்படிங்கிறது அவுரி செடி. அதுல வந்து கிடைக்கிற அந்த இதை வச்சு ஒரு சாயம் தயாரிக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து துணிகளுக்கு சாயம்லாம் இப்ப இருக்க மாதிரி கெமிக்கல் டை கிடையாது. இது மாதிரி செடிகள்ல இருந்து உள்ள சாயத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப அவுரி செடி வந்து ஆங்கிலேயர்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து துணி உற்பத்தியில நிறைய ஈடுபட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு தேவைப்படுது. அதை விளைவிக்கும் ஒரு அந்த ரா மெட்டீரியலை விளைவிக்கும் ஒரு நாடாக இந்த காலனியாக இருந்த இந்தியாவை நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தினதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவுரி செடி விளைவிச்சு கொடுக்குறீங்க, அதுக்கு ஆங்கிலேயர்கள் பணம் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரச்சனை எங்க வருதுன்னா, அவுரி செடியை வந்து விவசாயிகளுக்கு கட்டாயப்படுத்தி விளைய வைப்பது, அடுத்து அதற்குரிய பணத்தை வந்து அவர்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்படி வந்து ஆங்கிலேயர்கள் இதுலயும் ஒரு ஏமாத்துற இது வச்சிருந்தாங்க. அதுல வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வேற ஏதாவது ஒரு நெல்லு, ஏதோ ஒரு உணவுப் பொருள் பயிரிட்டா கூட யாரும் வாங்கலைன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா அவுரி செடி எதுக்குமே யூஸ் ஆகாது. நமக்கு அது சுத்தமா தேவையே இல்லை. அந்த டை வந்து அவங்களுக்கு தான் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இவங்க பண்ணாங்க. இதை தீனபந்து மிஸ்ரா தான் இதை வந்து இந்த நூலை எழுதியவர். காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1917 சம்பரான் சத்தியாகிரகம், அது கூட இந்த தான். அது தொடர்ச்சியா இது ஒரு 50 60 70 வருடங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நீடித்து கொண்டே இருந்தது. ஓகேவா? அடுத்து பாருங்க. காரணம் கூற்று. வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என அழைக்கப்படுகிறார். அவர் மிக சிறந்த வீரமிக்க ஆங்கில அரசுக்கு எதிராக போரிட்டார். இப்பதான் சொன்னேன்ல, ஜான்சி ராணியையும் வந்து ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, வேலு நாச்சியாரையும் சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. சிலருக்கு என்ன டவுட் வரும்னா எக்ஸாம்லயே அது மாதிரி வச்சு கேட்பாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. நிறைய பேர் வந்து ஜான்சி ராணின்னு போட்டாங்க.
அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஜான்சி ராணி வாழ்ந்த காலகட்டம் இப்பதான் நான் சொன்னேன். 1857. அந்த கழகம் அப்பல்லாம் அவங்களுக்கு ஒரு 40 வயசு. 1800. ஆனா வந்து வேலு நாச்சியாருடைய காலம் தெரியுமா? வேலு நாச்சியார் ராமநாதபுரம் மன்னரோட மகள். அவங்க காலம் வந்து 1730லேருந்து 1796 இறந்தது. அப்ப வந்து ஜான்சி ராணி வந்து இவங்க வேலு நாச்சியார் வந்து இறந்தது பிறகுதான் ஜான்சி ராணியே பொறந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு புரியணும். இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் வீரர் அப்படின்னா பூலித்தேவன். ஓகேவா? பெண்கள்ல வந்து வேலு நாச்சியார் தான். ஓகே. முத்து வடுகநாதர், செல்லமுத்து, காளையார் கோயில் போர்ல வந்து அவர் இறந்து விடுவது. இப்படி வந்து நமக்கு வேலு நாச்சியாரை பத்தி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால இது வந்து கரெக்ட். ஓகே. அடுத்து பாருங்க. தமின் ஐ கோ வாஸ் த லேண்ட் கிவன் பை த பிரிட்டிஷ் டு த. இப்படி இந்த பெயரில் வந்து ஒரு நிலத்தை வந்து ஆங்கிலேயர்களால யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, சாந்தல் அந்த பழங்குடியினருக்கு ஆங்கிலேயர்கள் நிலத்தை வந்து வழங்கினார்கள். ஒண்ணும் இல்ல. ஆங்கிலேயர்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய விவசாய புரட்சிகள், பழங்குடியினரோட ஆங்கிலேயர்களுக்கு மோதல்கள், அகோம் புரட்சி, சன்னியாசி அந்தோலன், கோல் அப்ரைசிங், கண்ட் அப்ரைசிங், இப்படிலாம் நிறைய புரட்சிகள் நடந்தது. நம்ம என்ன நினைப்போம், ஆங்கிலேயர்களோட மன்னர்கள் மட்டும்தான் போரிட்டு வந்தார்கள், அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அவங்கவங்க காலகட்டத்துல பாதிக்கப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல அசாம்ல எல்லாம் கூட சண்டை போட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பழங்குடியினர்களுக்கு ஆங்கிலேயர் எந்த வகையில தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் இயற்றிய சில சட்டங்கள் வந்து பழங்குடியினருக்கு எதிராக இருந்தது. என்ன சட்டம்னா, அந்த நரபலியிடுதல். பழங்குடியினர்கள் வந்து திருவிழா டைம்ல அந்த காளிக்கு வந்து நரபலி கொடுக்குற பழக்கம் வச்சிருந்தாங்க. அந்த இதை வந்து ஆங்கிலேயர்கள் சட்டம் போட்டு தடுத்தாங்க. அடுத்து பழங்குடியினர் ஏரியாவில் வந்து சாலைகள் போடுவது, இது முன்னேற்றம் ஏற்படுத்துவது, காடுகளில் இருந்து பழங்குடியினரை வெளியேற்றுவது, இப்படி எல்லாம் பண்ணும்போது பழங்குடியினர் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஓகேவா? அந்த இதுல வந்து பழங்குடியினர்களுக்கு சில நேரத்துல லேண்டும் கொடுத்தாங்க. சாந்தல் பழங்குடி. ஏன்னா அவங்கள வந்து சப்ரஸ் பண்றதுக்காக, அவங்கள கழகத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக லேண்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சில உள்ள இருந்து டெப்தா சில கொஸ்டினும் சில நேரத்துல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்தியாவுல அதிக பழங்குடியினர் உள்ள மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே, அது பாருங்க. 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஐஎன்சி மாநாடுகள் 1800, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்பு 1885 ஆரம்பிக்கப்படுகிறது. ஓகே. எங்க ஆரம்பிக்கப்படுதுன்னா மும்பையில உங்களுக்கு டபிள்யூசி பானர்ஜி தலைமையில 1885 ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டர்வின் ஹியூம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஓய்வு பெற்ற ரிட்டையர்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில வேலை பார்த்த ஒரு ரிட்டையர்டு ஆபீசர். அவர் தான் எதுக்கு ஆரம்பிக்கிறாருன்னா, இந்தியர்களை வந்து ஒன்றுபடுத்தணும். ஓகே. அரசியல் ரீதியாக இந்தியர்கள் வந்து ஒரு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, இந்த இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பிக்கிறார். 1885 மும்பையில டிசம்பர் 28லேருந்து 30 வரைக்கும் 3 நாட்கள் வந்து அந்த மாநாடு நடக்குது. இது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. ஆக்சுவலி அந்த மாநாடு வந்து பூனாவில் முதல் மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனால நடக்கிறது தான் இருந்தது, மகாராஷ்டிரால. ஆனா அங்க வந்து காலரா நோய் தாக்கியதால மும்பையில வந்து நடந்துச்சு. டபிள்யூசி பானர்ஜி தலைமையில மும்பையில் நடந்தது. எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, முதல் மாநாடு அது. 72 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து 21 பேர், இல்ல 22 பேர் கலந்து கொண்டனர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்து கொண்டே இருந்தது. 1885, 1886 தாதாபாய் நவரோஜி கொல்கத்தா, 87, 88, இப்படி ஒவ்வொரு வருடமும் நடந்த மாநாடு எந்த வருடம் நடந்தது, எங்கு நடந்தது, யார் தலைமையில் நடந்தது, அந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்ன, இப்படி எல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்குறாங்க. இந்திய தேசிய மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு நடத்துறேன். அதுல வந்து இது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? அதுல இருந்து ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் வருது. ஓகே, இப்ப தொடர்ச்சியா இதை பார்ப்போம். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 1930 என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சிறப்பான வருடம். லாகூர்ல வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 டிசம்பர்ல வந்து நடக்கும்போது, டிசம்பர் 31 வந்து
பூர்ண சுயராஜ்யத்தை அறிவித்து ராவி நதிக்கரையில நைட்டு 12 மணிக்கு நேரு வந்து தேசிய கொடி ஏற்றி இருப்பார். அதன்படிதான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 நாடு முழுவதும் முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டது. ஓகேவா? அது ஒரு முக்கியமான கருத்து. அதை பார்த்துங்க. அடுத்து பாருங்க. சரியாக பொருந்தி உள்ள இணை அப்படின்னு கேக்குறாங்க. வி.டி. சவார்கர், இப்பதான் சொன்னேன்ல, விநாயக் தாமோதர் தாஸ் சவார்கர் 1857 சிப்பாய் முட்டினி. அதை தான் என்ன சொல்லியிருப்பார், முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வல்லபாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து நேரு தான். ஓகேவா? அடுத்து வந்து வல்லபாய் பட்டேல் வந்து என்னன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அது இங்க சொல்லலை. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னா துணை பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி. கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே அப்படி சொல்லலை. ஓகேவா? ஆனா வந்து 7 பேர் அது மாதிரி இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பாரு. கடைசியா எல்கே அத்வானி இருந்திருப்பாரு. ஓகேவா? தமிழ்நாட்டுல கூட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அப்படி முதல் துணை முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் தான் எடுத்திருப்பாரு. இப்ப கூட உங்களுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரா இருக்காங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லல, நம்மளாம் ஏற்படுத்தின அமைப்பு. ஓகேவா? அடுத்து அன்னி பெசன்ட் வந்து ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் வந்து யாரு, மூல்சங்கர். ஓகேவா? மூல்சங்கர்னா யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வந்து சி.ஆர். தாஸ், அவருக்கும் சித்தரஞ்சன் தாஸுக்கும் சைமன் கமிஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ வந்து ஒன்று மட்டும்தான் சரியாக பொருந்தி உள்ளது. இந்த அன்னி பெசன்ட் நியூ இந்தியா பத்திரிகை நடத்தியவர். அதை விட அடிக்கடி கேட்கறது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அப்படின்னா அன்னி பெசன்ட். நல்லா கேட்டுங்க, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு சொல்லணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா 1917லயே அன்னி பெசன்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ஆயிடுவாங்க. 1925 தான் சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் ஆவாங்க. இவங்க அன்னி பெசன்ட் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, சரோஜினி நாயுடு வந்து இந்தியாவை சேர்ந்த இந்தியர். ஓகேவா? இந்த மாதிரி இதுல சில விஷயம் வந்து நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து பாருங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுல நடந்த அதை கேக்குறாங்க. பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை எது அப்படின்னு கேக்குறாங்க. பூலித்தேவரின் கட்டுப்பாட்டுல வந்து நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டைகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. சிவகிரி அப்படிங்கிற கோட்டை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பூலித்தேவர் தான், இப்பதான் சொன்னல, இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் மன்னர் யார் அப்படின்னு கேட்டா பூலித்தேவர். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப பார்த்தோம்ல 1857 பெருங்கலகம் நடந்த இடம், அது தலைமை தாங்கியவர், அதை அடக்கிய ஆங்கிலேயர். இதே மாதிரி இங்க வந்து தமிழகத்துல நடந்த தமிழகத்தில் நடந்த பிரச்சனைகள். இப்ப கட்டபொம்மன்னா கட்டபொம்மனுக்கும் எந்த ஆங்கிலேய அந்த கேப்டனுக்கும் பிரச்சனை, யார வந்து அடக்கியது, இல்ல தூக்கில கூட போட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல எல்லாம் கட்டபொம்மன்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 1799 அக்டோபர் 16 தூக்குல போட்டாங்க. அதுக்கு காரணமான அவர்களுடன் மோதல் ஏற்பட்ட ஆங்கில படை தளபதி. இதைதான் இங்க கொடுத்திருக்காங்க. கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், யூசுப் கான், முத்து வடுகர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈஸியா இது வந்து என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணிடலாம். கட்டபொம்மன் அப்படின்னா பானர் மேன், பொம்மன் மேன். ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. கட்டபொம்மன் அப்படின்னா பானர் மேன். ஓகேவா? அடுத்து மருது சகோதரர்கள், காலின் மெக்காலே. மருது சகோதரர்கள் மெக்காலே. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மருது மெக்காலே, காலின் மெக்காலே அப்படி ஞாபகம் வச்சுங்க. யூசுப் கான் வந்து கேப்டன் கேம்பல். யூசுப் கான் கேப்டன் கேம்பல். முத்து வடுகர் கர்னல் போன் ஜோஹர். முத்து வடுகர் கர்னல் போன் ஜோர். ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது வந்து ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின், அதனால இதை கண்டிப்பா தெரிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, லேண்ட் பிலாங்ஸ் டு காட் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் அப்படின்னா டுடுமியான். ஓகே, நல்லா பாத்துங்க, புக்ல இருக்கு இது. இதுல எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எக்கனாமிக்ஸ்லயே படிச்சிருக்கோம். நிலம், நிலம் அப்படிங்கிறது இயற்கை கொடைகள் அனைத்தும் நிலம் எனப்படும். நிலம் நிரந்தரமானது. நிலத்தின் அழிப்பு விலை 0.
இப்படிலாம் படிச்சிருக்கோம். நிலத்துக்கான அந்த கூலிய வந்து வாடகை அல்லது வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வந்து ஒரு அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நிலம் நெறைய இருந்துச்சு. மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சு. அதனால நிலத்துக்கான வந்து பெரிய போராட்டம், போட்டி எல்லாம் கிடையாது. ஓகேவா? அதாவது கால்நடைகள், ஆணிரை கவர்தல்னு ஆடு, மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு கூட போர் வந்திருக்கு, சண்டை போட்டுருக்காங்களே தவிர, நிலத்திற்காக பெரிதா இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லை வகுத்து மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யும்போது நிலத்திற்கான சண்டை வந்தது. ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிலத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு ஒரு அடிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்ட் கட்டி இதெல்லாம் பண்ணி சேஃப்டி பண்றாங்க. ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சின்ன சின்ன வேலி வச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் வேலி. இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் அளவுக்கு ஏன் போறாங்கன்னா, நிலத்தோட மதிப்பு உயர்ந்து விட்டது. அப்ப அந்த இடையில வந்து டுடுமியான், அந்த ஷரியத்துல்லா பையன் டுடுமியான் தான் என்ன சொல்றாருன்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு அறிவித்ததுடன், நில வரி விதிப்பது, வசூலிப்பது இறை சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கைய வச்சதே லேண்ட்ல தான். ஓகே. ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இங்கிலாந்து இங்கிலாந்தை விட கிட்டத்தட்ட 15 மடங்கு பெரிய நாடு இந்தியா. அப்ப என்னங்க இவ்வளோ பெரிய நாடு, நமக்கு வருமானமே ஒண்ணும் பெருசா வரலையே அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணாங்க, நிலத்திற்கு வரி வசூலிக்க அந்த லேண்ட் ரீஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்து ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி முறையை கொண்டு வந்து தரிசு நிலங்களுக்கு கூட வரியை வசூலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ உங்களுக்கு முகமது பின் துக்ளக் போன்ற மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவுரங்கசீப் அவங்கலாம் தரிசு நிலத்துக்குலாம் யாரும் வரி போட்டதில்ல. விவசாய நிலத்திற்கு கொஞ்சம் கூட குறைச்ச போடுவாங்க. முப்போகம் விளையிற அந்த இது இருக்குல்ல, தோவாப் நிலப்பகுதிக்கு அதிக வசூல் பண்ணுவாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் தரிசு நிலத்திற்கும் வரியை வசூலித்தார்கள். 1857ல குடியானவர்கள் அதிகமாக செலுத்திய வரி அப்படின்னா நிலவரி. ஓகேவா? அடுத்து பாருங்க. நவ்ஜவான் பாரத் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா பகத்சிங். ஓகேவா? இது அடிக்கடி கேட்குறாங்க. பகத்சிங் ஏற்படுத்திய அமைப்பு தான் இது. ஓகே. பகத்சிங் பத்தி நமக்கு தெரியும். அந்த லாகூர் குண்டுவெடிப்புல பகத் சிங், சுக்தேவ், ராஜ்குரு 3 பேரையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ச் 23, 1931 தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனா இந்த அமைப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா பகத்சிங். ஓகே. அடுத்து பாருங்க. திரும்ப பகத்சிங் பத்தி தான் கேட்குறாங்க. மைக்கேல் ஓ டயர் அவரால் கொல்லப்பட்டார். இல்ல. பகத்சிங் வந்து டயர் எல்லாம் எதுவும் பண்ணல. அது வந்து உத்தம் சிங். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, ஜெனரல் டயர வந்து பழி வாங்கியிருப்பார். ஓகேவா? ஜெனரல் டயர் யார் அப்படின்னா 1919 1919ல ரவுலட் சட்டத்தின் போது அந்த பஞ்சாப்ல நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ஏப்ரல் 13ஆம் தேதி அப்பாவிகளை சுட்டு கொன்ற ஜெனரல் டயரை தான் உத்தம் சிங் போய் இங்கிலாந்து போய் பழி வாங்கியிருப்பார். அது வந்து செஞ்சது இவர் கிடையாது, பகத்சிங் கிடையாது. லாகூரில் லத்தி அடிக்கு காரணமான ஜான் சாண்டர்சன் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொண்டார். இது கரெக்ட். இப்போ வந்து லாகூர்ல வந்து இந்த லத்தி சார்ஜ் பிரச்சனை வரும். அதுல வந்து லாலா லஜபதி ராயை வந்து இவர் என்ன பண்ணார், சாண்டர்சன் வந்து அடிச்சு கொண்டுட்டாருன்னு இவர் போய் பகத்சிங் அவரை வந்து சுட்டு கொண்டிருப்பார். ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா, சாண்டர்சன் வந்து முக்கியமான ஒரு அதிகாரி கிடையாது. அந்த தடியடிக்காரனா அவர் கிடையாது. அப்படி தகவல்கள் அந்த காலத்துல அப்படி பரப்பிட்டாங்க. அவர் இருந்தாராம் அதுல. ஆனா உண்மையான ஆளு வேற ஒருத்தர். அதாவது லாலா லஜபதி ராய நல்லா அடிச்சது வேற ஒருத்தராம். ஆனா அவர் வந்து அந்த அவருன்னு நினைச்சு அப்ப கிடைச்ச தகவல் படி பகத்சிங் வந்து அவரை சுட்டு கொ சுட்டு கொன்று இருக்கார். ஓகேவா? அடுத்து பாருங்க. 1976 காமராஜருக்கு வழங்கப்பட்ட விருது அப்படின்னா இந்திய மாமணி எனப்படும் பாரத ரத்னா. இது நமக்கு தெரியும். பாரத ரத்னா வந்து இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருது. பார பத்மா அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ. இதை தான் பத்மா விருதுகள் அப்படிம்பாங்க. இல்ல பாரத ரத்னா வந்து மிக உயரிய விருது. ஃபர்ஸ்ட் 1954ல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், ராஜாஜி இவங்க 3 பேருக்கும் கொடுத்தாங்க. ஓகேவா? முதல் பாரத ரத்னா எத்தனை பேர் கொடுத்தாங்க? 3 பேர் கொடுத்தாங்க. 1954ல 3 பேருமே சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அதுல இன்னைக்கு பர்டிகுலரா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட நினைவு நாள் டீச்சர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் எந்தெந்த தலைவர்களுக்கு எப்ப குடுத்தாங்க அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சில ரிப்பீட்டடா கேட்குறாங்க. இப்ப காந்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுக்கவே இல்ல. ஓகேவா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு 1992ல குடுத்து, அத கோர்ட்ல கேஸ் போட்டு 97ல ரிவோக் பண்ணிட்டாங்க. அதையும் எடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சில வந்து யார் யார் கேட்பாங்கன்னா, ஏபிஜே 1997ல வாங்குனாரு. அடுத்து வந்து அன்னைதரசு 1980ல வாங்குனாங்க. எம்ஜிஆர் 1988ல வாங்குனாரு. அம்பேத்கர் வந்து 1990ல பாரத ரத்னா வாங்குனாரு. ஓகேவா? இப்ப 50வது பாரத ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்கே அத்வானிக்கு குடுத்தாங்க. இது மாரி சில முக்கியமானது மட்டும் ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சில கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் renounced his knighthood immediately after that. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை அ துறந்த நிகழ்ச்சி, அது காரணமான நிகழ்ச்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்பதான் நான் சொன்னேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்ப இந்த 1919ல ஜாலியன் வாலாபாக் பத்தி சொல்லிட்டேன். அதாவது ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை, கருப்பு சட்டத்தை கொண்டு வராங்க ஆங்கிலேயர்கள். அந்த சட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரையும் சந்தேகப்படும் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அதற்காக எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து, கடுமையான சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டுட்டு வருது. ஏன்னா, ஏன் இந்த சட்டம் வந்து ஆங்கிலேய அரசு கொண்டுட்டு வந்துச்சுன்னா, முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே இந்திய இளைஞர்கள் நெறைய பேர் கையில ஆயுதம் வந்து விட்டது. ஏன்னா, முதல் உலகப் போர்ல கிடைச்ச ஆயுதம் வந்து விட்டது. சில ஆங்கில அதிகாரிகளை கொல்ல முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசுக்கு பயம் வந்துரும். அப்ப வந்து நம்ம உல்டாவா மக்கள பயமுறுத்தணும் அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிற கருப்பு சட்டத்த கொண்டு வராங்க. அப்ப காந்தியடிகள், காங்கிரஸ்லாம் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. 1919 ஏப்ரல் 6ல இந்தியா முழுவதும் அ இந்த இந்த கடையடைப்பு இன்னும் இப்ப சொல்றேன்ல, பந்துன்னு சொல்றேன்ல, இது ஃபர்ஸ்ட் 1919 ஏப்ரல் 6 இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் அறிவிக்குது. காந்தி அறிவிக்கிறாரு. ஓகேவா? முதல் கடையெடுப்பு அன்னைக்கு தான். அடுத்து வந்து ஒரு 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13 வந்து பைசாக்கி. ம் தமிழ்ல வந்து நம்ம தைப்பொங்கல்னு சொல்லுவோம்ல, அறுவடை திருநாள். அது மாரி பஞ்சாப்ல வந்து பைசாக்கி திருநாள் கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 13, 1919ல. அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு மீட்டிங். எல்லாம் இந்த கிரவுண்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த பொற்கோவில் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இந்த கிரவுண்ட் இருக்கு. இந்த படுகொலை நடந்த கிரவுண்ட். அங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. அது உள்ள வந்து மக்கள் அமைதியா கூடுறாங்க ஈவினிங் நேரத்துல. அப்ப வந்து ஜெனரல் வோட் ஆயர் என்ன பண்றாருன்னா, மக்கள் வந்து எந்த அறிவிப்பும் இல்லாமல் கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த 4 என்ட்ரன்ஸ் தான் இருந்திருக்கு. அத அடைச்சுட்டு, ஃபோர்ஸ கொண்டு வந்து இறக்கி கண்ண மூடிட்டு சுட்டுருக்காங்க. புக்ல வந்து 363 பேர் இறந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யி. அது வந்து 1000த்துக்கு மேற்பட்டவங்க துப்பாக்கிக்குள்ள இறந்திருக்காங்க. அ நெறைய பேரு மீதி எல்லாம் அடிபட்டு உயிர் பிழைச்சு தப்பியிருக்காங்க. இந்த ஒரு துயர சம்பவம் வந்து இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. காந்தியடிகள் வந்து தன்னுடைய அந்த பட்டத்தை கேசரி ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை துறந்துடுறாரு. எல்லாருமே பட்டத்தை திருப்பி குடுத்துறாங்க. ரவீந்திரநாத் அவர் பட்டத்தை திருப்பி குடுத்துடுறாரு. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான நிகழ்ச்சி தான் ஜாலியன் வாலாபாக். இந்த இதுதான். அடுத்து இதனை விசாரிக்க ஹண்டர் குழு அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. அடுத்து இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா, கிலாபத் இயக்கம் 1919ல வந்து ஆரம்பிக்கப்படும். அடுத்து மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வருவாங்க. இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த வருஷத்துல நடந்துச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. சமீபத்துல இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வந்து 100வது வருடம் அனிவர்சரி இது பண்ணாங்க. அப்ப இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்து இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஓகேவா? அது ஒண்ணு பாத்துங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி ஒரு காரணம் குடுத்திருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் உண்மை மற்றும் தவறை குறிப்பிடும். தவறு வேண்டாம். நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிச்சா தவறு எதுன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஆலன் ஆக்டோவின் ஹியூம். இதை நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏஓ ஹியூம் தான் நிறுவியவர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்னித்தாலஜின்னு இன்னொரு பேர் இருக்கு இவருக்கு. இந்திய பறவையியலின் தந்தை யாருன்னா ஏஓ ஹியூம். ஓகேவா? நல்லா பாத்துங்க. இவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே அரசியல் சீர்திருத்தங்களுக்கு எதிராக இந்திய சங்கத்தை நிறுவினார். ஓகே, இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத கோபாலகிருஷ்ண கோகலே வந்து நிறுவினார். ஓகே, வங்காள பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தின் போது இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்றியது அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு. ஓகேவா? வங்க பிரிவினைக்கு அப்படிங்கிறது
உங்களுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்சன் பிரபு என்ன பண்றாருன்னா 1905ல வங்காளத்தை வந்து நிர்வாக வசதிக்காக 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு பிரிச்சிருப்பாரு. ஓகேவா? அடுத்து வந்து இது ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, வங்காளத்துல இந்துக்களும், முஸ்லீம்களும் 1/2 சரிசமமா இருக்காங்க. அத வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினா தான் நம்ம இந்த சுதந்திர போராட்டங்கிறத அவங்க மறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே செய்றாங்க. இது மக்களுக்கு தெரிஞ்சவொன்னே என்ன பண்றாங்கன்னா, போராட்டங்கள்லாம் நெறைய வெடிக்குது. திரும்ப வந்து கர்சன் பிரபு இது பண்ணுவாரு. 1911ல என்ன பண்ணுவாங்க? அத வாபஸ் வாங்கிட்டு திரும்ப பழையபடியே வச்சுருவாங்க. ஓகேவா? அதான் வங்க பிரிவினை அப்படிங்கிறது. இது சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது அதோட ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. கிடையாது. ஓகேவா? அப்ப வந்து இதுக்கு என்ன ஆன்ஸர்ன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 வந்து சரியானது. 3 வந்து தவறானது. ஓகே. அடுத்து பாருங்க. பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டில் அல் ஹிலால் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே. உங்களுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான ஏரியா. என்னன்னா, பத்திரிகை அல்லது அந்த செய்தித்தாள், இதழ்கள் இது யாருடையது? அதாவது இதனுடைய ஆசிரியர் யார்? இப்படிங்கிற ஒரு கொஸ்டின கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப நான் சொன்னேன்ல, நியூ இண்டியா அப்படின்னா அன்னி பெசன்ட். ஓகே. இதே மாரி காந்தி வந்து ஹரிஜன், யங் இண்டியா அப்படிலாம் இருக்கு. இது மாரி ஒரு 20, 30 தலைவர்கள், பத்திரிகைகள் இருக்கு. இந்த லிஸ்ட் நமக்கு கண்டிப்பா தெரியணும். இப்ப பாரதியார் அப்படின்னா, கர்மயோகி, இந்தியா, விஜயா இதெல்லாம் வந்து பாரதியார் அவருடன் சம்மந்தப்பட்டது. இப்படிதான் அந்த லிஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல வந்து இன்னும் முக்கியமா இந்த டிஃபரெண்டா உள்ளது. அல் ஹிலால் இது பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். ஓகேவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஐஎன்சியின் முதல் இளம் தலைவர். 35 வயசுலயே இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்திருப்பாரு. நீண்ட காலம் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னாலும், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் தான் அல் ஹிலால் அப்படிங்கிற பத்திரிகை வந்து முஸ்லிம் அந்த சமூகத்திற்கு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். ஏன்னா மூட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது இந்து மதத்தை போலவே இஸ்லாமிய மதத்திலும் நிறைய இருந்திருக்கும். ஓகேவா? அதனால இவர் இந்த இதை கொண்டு வந்திருப்பாரு. ராஷ்ட் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜி என்பவரால் 1854ல் தொடங்கப்பட்டது. ராஷ்ட் கோப்தார் என்பதன் பொருள் எல்லாமே கொடுத்துட்டா பொருள் மட்டும் கேட்குறாங்க. ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி அல்லது உண்மையை கூறுபவர் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா பார்சி மொழியில இதோட அர்த்தம். ஓகேவா? பம்பாயில் இயங்கிய ஆங்கில குஜராத்தி செய்தித்தாள். ராஷ்ட் கோப்தார் என்ற பத்திரிகை தொடங்கியவர்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்த வருடம் 1854. ஓகேவா? இல்ல தாதாபாய் நவ்ரோஜி பத்தி உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை. அதே மாதிரி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னாலும் தாதாபாய் நவ்ரோஜி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்ல வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. ஒரு 7, 8 புக்கு. அதுல இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியர்களை சுரண்டுறாங்க அப்படிங்கிறத அதுல சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஓகே. தாதாபாய் நவ்ரோஜி பாத்தீங்கன்னா, 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கொல்கத்தால 1886ல நடக்கும்ல, அது கூட தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்க. பாருங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பின் வருபவர்களில் யார் 1897ல் நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என வர்ணனை செய்தவர்? அப்படியும் கேட்பாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து மக்கள் பெருசா அதை கண்டுக்கல. ஏன்னா அதுல வந்து 3ல் 1 பங்கு பத்திரிகையாளர்களாக இருந்தனர். எடுத்தவொடனே அவங்க பெருசா எதுவுமே செய்யல. வருஷத்துக்கு 3 நாட்கள் வந்து கூடி ஒரு மாநாடு நடத்திட்டு திரும்ப போயிருவாங்க. ஓகேவா? காந்தியடிகள் கூட ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா 3 நாட்கள் கூடிவிட்டு பின்பு தூங்க சென்று விடும் அமைப்பு அப்படின்னு காங்கிரஸ வந்து காந்தியே சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டுங்க. அதுவும் ஒரு வருஷம் கேட்டாங்க. 3 நாட்கள் கூடி பின்பு தூங்க சென்று விடும் அமைப்பு எது அப்படின்னா, காங்கிரஸ் அப்படின்னு காந்தியே சொல்லியிருக்காரு. காங்கிரஸை வந்து. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, 1897 அமராவதி கூட்டம் நடந்த பிறகு 3 நாட்கள் தமாஷா அப்படின்னு வர்ணனை பண்ணது வந்து அஸ்வினி குமார் தத். ஓகே. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு காங்கிரஸ். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்களின் ஆதரவை பெற்றுத் தருவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படித்த இளைஞர்களை வந்து அரசுக்கு எதிராக போராட விடாமல்
நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் அவங்க நமக்கு நல்லதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பா இருந்தது. இதற்கெல்லாம் பிரச்சனை எப்ப வெடிச்சுச்சு அப்படின்னா, 1907ல சூரத் பிளவு. அப்ப வந்து இந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிளவு ஏற்படும்போது பயங்கர சண்டை. நீங்க என்ன பிச்சையா எடுக்குறீங்க ஆங்கிலேயர்கள்ட்டன்னு கேட்டு, சண்டை வந்து தான் காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்டு, அப்புறம் காங்கிரஸோட அந்த பாதையே மாறி, அதுக்கப்புறம் தான் ஓரளவு காங்கிரஸ் கொஞ்சம் ஹார்ஸா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் காந்தியே வந்து காங்கிரஸ் ஃபுல்லா லீட் பண்ணியிருப்பாரு காந்தி வந்ததுக்கப்புறம். காந்தியே ரொம்ப சாஃப்ட்டா அகிம்சை முறையில போவார்ல. 1942 உங்களுக்கு தெரியும். குயிட் இண்டியா மூவ்மெண்ட். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காந்தி என்ன சொல்லிருவாரு? "செய் அல்லது செத்து மடி" அப்படின்னு சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணும்? கொஞ்சம் ஹார்ஸா போய் தான் அப்புறம் டீல் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங்ல அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஆல் பெங்கால் சிவில் டிசோபீடியன்ஸ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னு அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜே.எம். செங்குப்தா. ஓகேவா? இது மாதிரி சில நேரத்துல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் எஸ்எஸ்சியில கேட்குற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால தான் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் இல்லை ஐஎன்எம் பத்தி நல்லா டெப்தாவே படிச்சுக்கணும். ஏன்னா நீங்க எல்லாமே புக்ல உள்ளதை அப்படியே வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? இப்ப பாருங்க. அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜே.என். ஜே.எம். செங்குப்தா. ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப நான் சொன்னேன்ல, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவிலிருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பான காரணங்களில் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் 1885 டிசம்பர் 28 டு 30 3 நாட்கள் மாநாடு மும்பையில நடந்துச்சு. ஆக்சுவலா எங்க நடக்க வேண்டியது? பூனாவில தான் நடக்க வேண்டியது. ஏன்னா பூனாவில வந்து காலரா நோய் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால பயந்துகிட்டு இங்க வச்சுட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னம்மை, பெரியம்மை, காலரா, டைபாய்டு இந்த நோய்க்கெல்லாம் மக்கள் வந்து கொத்து கொத்தா செத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இப்ப உள்ள மாதிரி அப்ப வந்து பெனிசிலினே எப்ப கண்டுபிடிச்சாங்க? பெனிசிலின் மருந்து 1928ல முதல் உலகப் போருக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால அப்ப வந்து இந்த வேக்சின்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. இயற்கையா உள்ள மருந்து தான் பயன்படுத்துவாங்க. அதனால கொள்ளை நோய்கள்லாம் வந்துச்சுன்னா கொள்ளையா கொண்டுட்டு போயிரும். அதனால பயந்துகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இத பூனாலேருந்து இங்க மாத்திருப்பாங்க. அப்புறம் சில மூவிஸ்லலாம் ஆங்கிலேயர்கள் இந்த சிக்கன் பாக்ஸ் வீட்ல இருக்குன்னு சொன்னாலே உள்ள போமாட்டாங்க. அப்படிலாம் அந்த ஆர்ஆர் மூவிலலாம் பார்த்துருப்போம். அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு பயப்படுவாங்க சிக்கன் பாக்ஸ்க்கெல்லாம். இன்னைக்கு அது ஒரு சின்ன ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி போயிருச்சு. ஒண்ணும் இல்லாம. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப மருத்துவத்துறை வந்து வளர்ந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1907 சூரத் பிளவு. சூரத்ல அந்த மாநாடு நடத்திருப்பாங்க. ஆக்சுவலி எங்க நடத்துறதா இருந்துச்சு? மகாராஷ்டிரால தான் பூனால நடத்தலாம்னு இருந்துப்பாங்க. இங்க நடந்தா பிரச்சனை அதிகமாயிரும். திலகரோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணுக்குன்னே கொண்டு போய் எங்க வச்சிருப்பாங்க? குஜராத்ல சூரத்ல வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பயங்கர சண்டை வந்து அந்த இது பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோள்களுடன் ஏற்படுத்தப்பட்டது. அதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்பாங்க. இப்பதான் சொன்னேன்ல, காங்கிரஸ் வந்து கொண்டு வரப்பட்ட போது அதோட குறிக்கோள்கள் எது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதானே. பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து குறிக்கோள் என்ன? இந்திய தேசியத்தை பரப்புதல். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். ஓகே. நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல். ஓகே. கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து சில குறிக்கோள்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. இத பாத்தீங்கன்னா, இந்திய தேசியத்தை பரப்புதல் அப்படிங்கிறது தவறு. மீதி எல்லாமே கரெக்ட். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், துன்புறுத்தக்கூடிய அந்த சட்டங்களை நீக்கணும். கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். கல்வி கற்ற மக்களோட ஆதரவை வாங்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? இந்திய தேசியத்தை பரப்புதல்லாம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸுக்கு தெரியாது. அதாவது புரட்சி பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கணும் ஆங்கிலேயர்ட்ட இருந்துங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல ஐஎன்சியோட குறிக்கோளே கிடையாது. ஓகேவா? அது போக போக தான் அதை கையில எடுப்பாங்க. ஓகே, அப்ப இதுதான் தவறான கூற்று. மீதி எல்லாம் சரியான கூற்று. ஓகே, ஓகே. இது வந்து ஆர்டர் மாதிரி கேட்கறாங்க. கொஸ்டின் வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு. அப்போ வந்து எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறாங்க. கொஸ்டினை கொஞ்சம் இதா கேட்டிருக்காங்க, குரோனாலஜி ஆர்டர் மாதிரி. ஓகே, அடுத்து பாருங்க. கராச்சி செஷன் 1931, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது இப்பதான் நம்ம பார்த்தோம். 1931 கராச்சி இந்திய தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தது வந்து வல்லபாய் பட்டேல். இப்பதான் பார்த்தோம், பாருங்க. பின் வருவனவற்றுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, என்னன்னு பாருங்க. பகத்சிங் இந்திய இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு. ஓகேவா, இந்துஸ்தான் குடியரசு கட்சியோட மறுசீரமைப்பு. நவஜவான் பாரத் சபா அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தி இருப்பாரு, பாத்துங்க. சுபாஷ் சந்திர போஸ், எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது எல்லாருக்குமே தெரியும், சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது. சிசிர் குமார் கோஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர். இவர் கிடையாது, ஏன்னா அது வந்து மோகன் சிங். சுச்சேதா கிருப்லானி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர் கிடையாது. சுச்சேதா கிருப்லானி வந்து அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர் கிடையாது. நம்ம 1947 இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பாரு. ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920, அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இவரெல்லாம் ஒத்துழையாமை இயக்க ஆலோசகர்லாம் இவர் கிடையாது. ஓகேவா, அப்போ 1 மற்றும் 2 மட்டும் சரி. ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் வித் டேட்டோட நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சில டேட்டெல்லாம் நம்ம இந்த டேட் சொன்னாலே நம்ம ஈவெண்ட் சொல்லணும். இப்போ 1933 ஜனவரி 8 அப்படின்னு சொன்னாங்கன்னா, 1933 ஜனவரி 8 அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்டா என்ன ஞாபகம் வரணும்? ஆலய நுழைவு போராட்டம். ஆலய நுழைவு அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1933 ஜனவரி 8. அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 19 அக்டோபர் 19 அப்படின்னா கிலாபத் தினம். ஓகேவா, அது மாதிரி இந்த ஒரு டேட் ரொம்ப முக்கியம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 5 மார்ச் 1931. இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு காங்கிரஸ் காந்தி போயிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா முதல் வட்டமேஜை மாநாடு போயிருக்க மாட்டாங்க, அதனால இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன்படிதான் நிறைய தலைவர்கள்லாம் விடுதலை பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரிமினல் இதுல ஈடுபடாம அமைதியான முறையில் போராடி ஜெயில உள்ள எல்லாரையும் விடுங்கன்னு காந்தி கேட்டிருப்பாரு, விட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை எல்லாம் ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க. அதெல்லாம் தப்பு, வெளியில விடுங்க அப்படின்னு இருப்பாங்க, ஒத்துக்கிட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் அலிப்பூர் சிறையில் இருந்த காமராஜர்லாம் விடுதலை செய்யப்பட்டார். ஓகேவா, ஏன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது இங்க வேதாரண்யத்திலேருந்து கைது பண்ணி கொல்கத்தால போய் வச்சிருவாங்க. ஓகே, இயர் வந்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும் அந்த ஈவெண்ட். இப்ப சாம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது இப்பதான் சொன்னேன், அந்த அவுரி செடி போராட்டத்திற்காக காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரக போராட்டம் சாம்பரான் சத்தியாகிரகம். பீகார்ல வந்து சாம்பரான் இருக்கு, 1917. ஓகேவா, சாம்பரான் சத்தியாகிரகம். அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1919 எல்லாருக்கும் தெரியும். சௌரி சௌராங்கிறது 1922 பிப்ரவரி 5. சௌரி சௌரா 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விவசாயிகள் வந்து பேரணி நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அப்போ அங்கே சும்மா இல்லாமல் அங்கே இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த காவல்துறையினர் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுவாங்க, 2 3 பேரை சுட்டு போடுவாங்க. இப்போ விவசாயிகளுக்கு வந்து கடும் கோபம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறை திருப்பி தாக்கும்போது பயந்துக்கிட்டு எல்லாம் ஓடி போய் ஸ்டேஷனுக்குள்ள ஒளிஞ்சிக்குவாங்க. திரும்ப வந்து விவசாயிகள் அந்த காவல் நிலையத்துக்கு தீ வச்சோன்னா 22 காவலர்கள் உடல் கருகி உள்ளே இறந்துருவாங்க. இது நடந்தது பிப்ரவரி 5, 1922. அப்பெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து காந்தியடிகள் இந்த விஷயத்தை கேட்டு வன்முறையை கையில எடுத்ததுனால ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்திடுவாரு. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கம்னா உங்களுக்கு தெரியும்ல, வந்து வரி செலுத்தக்கூடாது, ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் போகக்கூடாது, எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ண ஆங்கிலேயர்களுடைய பட்டங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கணும், ஆங்கிலேயர்களுக்கு எதுலையுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனையால அது முடிவுக்கு வந்திருக்கும். தண்டி சத்தியாகிரகம் எல்லாருக்குமே தெரியும், 1930 நடந்துச்சு. ஓகே, சால்ட் சத்தியாகிரகா. அடுத்து பாருங்க. இந்தியாவில் எப்போது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டா 1920. ஏன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற இந்த இதை வந்து காந்தியடிகள் கையில எடுத்திருப்பாரு. அதை நான் சொன்னேன்ல, இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்தியர்கள். இதை வந்து என்ன பண்ணுவாருன்னா 1922 பிப்ரவரி 11 ஒத்துழையாமை இயக்கம் கைவிட்டுருவாரு, ஏன்னா சௌரி சௌரா சம்பவத்தால. ஓகேவா,
வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதின் நோக்கம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். வ.உ. சிதம்பரனார் வந்து ஒரு பெரிய பணக்காரர். அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அவர் வந்து இந்த 2 கப்பல் வாங்கி விட்டிருப்பாரு. தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு போறது மாதிரி. அவர் எதுக்கு வாங்கி விட்டாருன்னா, ஒண்ணும் கப்பல் விட்டு பெருசா சம்பாதிக்கலாம் அவருக்கு ஆசை கிடையாது. அவருக்கு என்ன ஒரே இதுன்னா, ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும். இப்ப கப்பல் விடுறதுன்னா ஆங்கிலேயர்கள் தான் விடணும். எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் பண்ணுவாங்களா? அப்ப இந்தியர்கள் எங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர்ட்ட இருந்த எல்லா சொத்தையும் இது பண்ணிட்டு, அப்புறம் ஷேர்ஸ் வெளியிலேருந்து கடன் வாங்கி 10,00,000 அது கடன் வாங்கி என்ன பண்ணுவாருன்னா, லாவோ, காளியான்னு 2 கப்பல் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 கப்பல வாங்கி தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு இயக்க ஆரம்பிப்பார். நல்ல லாபம். நல்லா தான் போயிட்டுருக்கும். ஆங்கிலேயர்களுக்கு வந்து செம கோவம் வந்துரும். அப்போ வந்து நம்மளே எதுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பல பொய் குற்றச்சாட்டு அது இது போட்டு அவர கண்ணூர் சிறையில கேரளால போட்டு செக்கிலுக்கு வச்சுருவாங்க. நீதிபதி பின்ஹே தான் வந்து 40 வருஷம் சிறை தண்டனை குடுத்துருவாரு. யாரு? வ.உ.சிக்கு. ஓகேவா? 40 வருஷம் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே சுதந்திர போராட்ட வீரர்னா அவர்தான். அப்ப நீதிபதி பின்ஹே சொல்லுவாரு, வ.உ.சியின் பிரசங்கத்தையும், பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் சுதந்திரம் அடையும். அப்படி 2 பேரும் ரொம்ப டேஞ்சர்ன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி தீர்ப்பு குடுத்திருப்பாரு. 40 வருஷம்லாம் அவரு இருக்க மாட்டாரு வ.உ.சி. ஜெயில்லயே ஒரு 4, 5 வருஷத்துலயே அவருக்கு வந்து உடம்பு முடியாம ரொம்ப வீக் ஆயிருவாரு. அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. பாவம்னு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் இருந்துட்டு தான் இறந்திருப்பாரு. ஒரு சாதாரண மனிதனாவே இருந்து இறந்திருப்பாரு வ.உ.சி. ஓகேவா? பாத்துக்கங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது? அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இந்த இதுக்கு கள்ளுக்கடை அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப டாஸ்மார்க்லாம் இப்ப கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தது தான் டாஸ்மார்க். அதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்லாம் கிடையாது. கள்ளுக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அரசே அனுமதி கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. பனை மரம், தென்னை மரங்கள்ல வந்து கல் இறக்கி அத வந்து விற்பனை பண்றாங்க. அப்ப அந்த போதை அப்படிங்கிறது மனித சமூகத்துக்கு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்ன பண்ணுவாருன்னா, இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக கள்ளுக்கடை மறியல் போராட்டம், அப்புறம் தனது தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். அப்படி இப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகேவா? கள்ளுக்கடை. இத வந்து ராஜாஜி வந்து செயல்படுத்துவார். அ காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது 1937ல மதுவிலக்கு அப்படிங்கிறத ராஜாஜி வந்து கொண்டு வந்திருப்பார். அப்பதான் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுதுன்னு விற்பனை வரியும் அறிமுகப்படுத்துவார். மதுவிலக்கு கொண்டு வந்ததுனால. இப்ப காந்தி பிறந்த மாநிலமான குஜராத்ல எல்லாம் அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு கிடையாது. மது விற்பனையே கிடையாது. பீகார்லயும் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இத கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பில ஆர்டிகிள் 47ல மது விற்பனை செய்வது அந்த அத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு. ஓகே. பிளேக் எஸ்டினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற கிருமி மூலம் பிளேக் வந்து பரவும். புப்போனிக் பிளேக் அப்படிங்கிற கொடூர பிளேக். அது வந்து மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு பிளேக் நோய். 1896ல பம்பாயில வந்து இந்த பிளேக் தொற்று நோய் பரவியது. ஓகே. நம்ம என்ன படிச்சோம்? பூனால வந்து 1885ல பிளேக் வந்ததுனால தான் பம்பாயில வந்து 1885ல இந்த இது நடத்துறாங்க. காலரா வந்துச்சு பூனால. இங்க பார்த்தீங்கன்னா, பம்பாயில வந்து 1896ல பிளேக் நோய் வந்துருச்சு. ஓகேவா? இப்படி வந்து இந்த கொள்ளை நோய்கள் ஒவ்வொரு பர்ட்டிகுலர் ஏரியாவ குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல தாக்கியிருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து இந்த இயக்கங்கள் வரிசைப்படுத்துதல். இது ரொம்ப ஈஸி. ஆனா படிச்சவங்களுக்கு தான் ஈஸி. நீங்க வந்து அரைகுறையா படிச்சிருந்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் பண்ணிரும். இப்ப வெள்ளையனே வெளியேறு குயிட் இண்டியா மூவ்மெண்ட்ங்கிறது 1942. அந்த வருஷத்த அப்படியே நீங்க பென்சில்ல எழுதிட்டீங்கன்னா, இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது 1920. சட்ட மறுப்பு இயக்கம்ங்கிறது 1930. கிலாபத் இயக்கம் வந்து 1919. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஈவெண்ட்ட பார்த்தோம்னா, அந்த இயர் சொல்ற அந்த இது உங்களுக்கு அபிலிட்டி வேணும். இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க நெறைய படிச்சா தான் அது வரும். ஓகே. அடுத்து பாருங்க. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு, ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும்.
இப்படி சில கூற்றுகள் குடுத்துட்டு யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஈஸியானது நம்ம சொல்லிருவோம். இப்போ வந்து எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லிருவீங்க. சுவராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷேல் ஹேவ் இட். அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமையை அடைந்தே தீருவேன். நான் திலகர்னு சொல்லிருவீங்க. இதெல்லாம் ஈஸியானது. இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா உள்ளது பாத்தீங்கன்னா இதெல்லாம். ஓகே. இது இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கூற்று. அதை பார்த்துங்க. இப்ப அம்பேத்கர் கூட அது மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. நான் முதலில் இந்தியன், அதன் பிறகுதான் இஸ்லாமியன், இது போன்று சிலர் கூறுவதுண்டு. ஆனால் நான் முதலும் கடைசியுமாக இந்தியனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படிலாம் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். அது மாதிரி அந்த கூற்று சொல்லும்போது அது யார் சொன்னது? இந்தியா என்ற பறவையின் இரு கண்கள், அழகிய பறவையின் இரு கண்கள் இந்து முஸ்லீம் அப்படின்னு சர் சையத் அகமது கான் சொல்லியிருப்பார். பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்பட தளத்தை வந்து தாக்கினார். ஓகே, கரெக்ட். 1929 பகத்சிங் பி.கே. தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் அப்படிங்கிறது இது தவறு. ஓகேவா? அடுத்து வந்து 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் அப்படின்றதுக்கு இது வந்து தவறு. ஓகேவா? சரியான கூற்று ஒண்ணு மட்டும்தான். டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து குண்டு வீசிய நபரின் பெயர் இதுதான் படுகேஸ்வர் தத். ஓகேவா? சட்டமன்றத்துல போயிட்டு குண்டுன்னா ஒண்ணு அந்த வெடிகுண்டு மாதிரி யாரையும் இறக்குறது மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மசோதாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி இந்த புகை குண்டு தான் வீசுவார். சும்மா பயமுறுத்ததுக்காக. ஆனா அது வந்து பெரிய கிரிமினல் கேஸா எடுத்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு அட்டென்ஷனுக்காக தான் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் பட்டத்தை துறந்ததை நம்ம பார்த்துட்டோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர். இது எல்லாருக்குமே தெரியும். உஷா மேத்தா. ஓகேவா? ரகசிய வானொலி நிலையம் நிறுவி இந்த செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா ஆங்கில அரசு தான் நிறைய தடை போட்டாங்களே. 1910 பாத்தீங்கன்னா பத்திரிகை தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் 1878 வந்து வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிம்பாங்க. அப்புறம் தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் கர்சன் பிரபு கொண்டு வந்திருப்பார். லார்டு லிட்டன் பிரபு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? 1878 வந்து என்னது தாய்மொழி பத்திரிகை தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுல ஆங்கில அரசு அதுக்கெல்லாம் தடை பண்ணவும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரகசிய வானொலி நிலையத்தை நடத்திருப்பாங்க. உஷா மேத்தா. 1946 கேபினட் மிஷன் இந்தியாவுக்கு வந்திருக்கும். அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக லார்டு பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் என்ற 3 பேர் வந்து இதுல உறுப்பினரா வந்திருப்பாங்க. ஓகேவா? இது அடிக்கடி கேட்குறாங்க, பாத்துங்க. கேபினட் மிஷன் எதற்காக வருகை தந்ததுன்னா நம்ம வந்து அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை வடிவமைத்தவர் காந்தி. இது எல்லாருக்குமே தெரியும். பாருங்க. இந்த நியூஸ் பேப்பர் ஹரிஜன் வாஸ் ஸ்டார்டட் பை ஹரிஜன் அப்படின்னா சிவனின் கடவுளின் குழந்தைகள் அப்படிங்கிற இந்த பத்திரிகை வந்து காந்தியால ஆரம்பிக்கப்பட்டது. யங் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை அவர் தான் நடத்தியிருப்பாரு. இது வந்து பின்வருவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பொருத்தம் 2, 4 தான் சரி. ராஜாஜி ஃபார்ம்டு ஹிஸ் மினிஸ்ட்ரி. ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு வந்து 1937. அவர் வந்து அமைச்சரவை கலைத்த ஆண்டு தான் 39. ஏன்னா வந்து இந்திய தேசிய காங்கிரஸை கலந்து ஆலோசிக்காமல் முதல் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மாகாணங்களில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்த எல்லாமும் ரிசைன் பண்ணிடுவாங்க. 1937 நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும், நீதி கட்சி படுதோல்வி அடையும் படிச்சிருப்போம். 1937க்கு பதிலாக இங்க 39 கொடுத்துருக்காங்க கலைத்த ஆண்டு. ஓகே. அடுத்து வேதாரண்ய சத்தியாகிரகம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அதை வந்து கேட்குறாங்க. 1930 அப்படின்ட்டு. இது கரெக்டு தான். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிஆர் திட்டம் அப்படிங்கிறது வந்து 1947. இல்ல இது 2வதும் கரெக்ட் தான். ஓகேவா? உப்பு சத்தியாகிரகம் 1930. ராஜாஜி இது தவறு. இப்ப 2 கரெக்ட், 4 கரெக்ட். மறுசீரமைப்பு கல்வி முறை 3 வந்து தவறு. ஓகேவா? அது வந்து தவறு. இப்ப 2, 4 கரெக்ட். சிஆர் திட்டம் 1944.
அது 1932 பூனா ஒப்பந்தம். இப்ப 1931ங்கிறது காந்தி இர்வின் ஒப்பந்தம். 32ங்கிறது பூனா ஒப்பந்தம். காந்தி வந்து எரவாடா சிறையில வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாரு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 1909ல என்ன நடக்கும் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு குடுப்பாங்க. அதே காந்தி எதிர்ப்பாரு. ஆனா அப்புறம் வந்து அப்படியே விட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்து 1919ல சீக்கியர்கள் அப்படின்ட்டு அத விரிவுபடுத்துவாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அதே மாரி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 மற்றும் 3வது வட்டமேஜை மாநாடுகளில் தொடர்ந்து வந்து அம்பேத்கர் பேசி, ராம்சே மெக்டொனால்டு வந்து அத அறிவிச்சுருவாரு. ஓகேவா? அப்பதான் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பாரு. இந்துக்களையும் நீங்க பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப வந்து என்ன ஆகும்னா, காந்திய வந்து அம்பேத்கர் சிறையில சந்திச்சு பேசுவாரு. 2 பேரு இவரோட பாயிண்ட்ட சொல்லுவாரு அம்பேத்கர். இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்பதான் விடிவு காலம் பொறக்கும்? அவங்களுக்கு வந்து தனி பிரதிநிதித்துவம் குடுத்தா தான் அவங்களால வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற முடியும். இல்லன்னா இதுல எப்பயுமே மாற்றம் அவ்வளவு சீக்கிரம் வராதும்பாரு. காந்தி இல்ல, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இது மாற்றம் வரும்னு சொல்லிட்டு ஆர்கியுமெண்ட் போயிட்டு, அப்புறம் ஒரு வழியா காந்தியோட உடல்நிலையை கருத்துல கொண்டுட்டு அம்பேத்கர் அத வாபஸ் வாங்கிருவாரு. ஓகேவா? தனி தொகுதி அப்படிங்கிறத வாபஸ் வாங்குவாரு. ஆனா, அதை விட அதிகமான இடங்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்குறோம்னு சொல்லி காங்கிரஸும் ஒதுக்கி குடுத்துருவாங்க. அந்த பிரச்சனை வந்து அதோட முடிவுக்கு வந்துரும். ஆனா, ஆக்சுவலி அம்பேத்கர், காந்திம்பாங்க. கையெழுத்திட்டது பார்த்தீங்கன்னா, காந்தி எல்லாம் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாரு. காந்திக்கு பதிலா வந்து உங்களுக்கு கையெழுத்து போட்டிருப்பாங்க. காந்திக்கு பதிலா ராஜேந்திர பிரசாத், மதன் மோகன் மாளவியா கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான ஆண்டு. இதுதான் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிகமா தலைவரா இருந்திருப்பாரு. அடுத்து ஒரு நாள் விட்டு 1900 இது டிசம்பர் 11ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவரா வந்துருவாரு. இந்த டேட் ரொம்ப முக்கியம். 1946 டிசம்பர் 9ல தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம். அப்ப வந்து சச்சிதானந்த சின்ஹா 11ஆம் தேதி டிசம்பர் 11ல ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் தலைவர் ஆயிருவார். இது 2மே அடிக்கடி கேட்பாங்க. பாத்துங்க. சூஸ் த ரைட் மேட்சஸ் அமong த ஃபாலோயிங் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இத சரியான பொருத்தம் எது அப்படின்னு. பகத்சிங் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் தி இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிகன் அசோசியேஷன் வந்து கரெக்ட். ஓகே. இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு பண்ணுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரத்தத்தை கொடுங்கள் அது தெரியும் உங்களுக்கு. 2மே கரெக்ட். சிசிர் குமார் கோஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி இது தவறு. இந்த கொஸ்டின் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுது. இப்பதான் பார்த்தோம். முதல் 2 காந்தி இர்வின் ஒப்பந்தம் 5 மார்ச் 1931. ஓகேவா? இது நம்ம பார்த்துட்டு அந்த கொஸ்டின். ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேக்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் சி.ஆர். தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யாருன்னா சி.ஆர். தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். இணைந்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அரசியல் குரு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி, காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலேயின் அரசியல் குரு எம்.ஜி. ரானடே. இதெல்லாம் இது மாதிரி நமக்கு கேட்பாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1921ல் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவிற்கு வருகை புரிந்த போது எதிர்த்து முழக்கமிட்டார். அது சுபாஷ் சந்திர போஸ் பண்ணியிருக்காரு. 1927ல் சைமன் கமிஷனை புறக்கணித்தார். இதுவும் கரெக்ட். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வைத்தார். அப்புறம் 1938, 39ல உங்களுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கால வரிசைப்படுத்துக்கு வந்து நமக்கு தெரியும். சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் போராட்டம், பைசாக்கி நாள். இதை வந்து நம்ம கால வரிசைப்படுத்தணும். சம்பரான் 1917, 1917. கேதா வந்து 1918. அடுத்து அகமதாபாத் போராட்டம் அதுவும் 18ல லாஸ்ட்ல வரும். பைசாக்கி நாள் அப்படிங்கிறது 1919ல வரும். ஓகேவா? 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை அந்த சரிதையின் பெயர் அப்படின்னு கேக்குறாங்க. ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருப்பாரு அபுல் கலாம் ஆசாத். அது பேர் வந்து தஸ்கிரா அப்படிங்கிற பேர்ல வந்து சுயசரிதை நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா?
இது பாருங்க. தர்ஜுமன் குர்ஆன். குர்ஆனின் அரபி மொழியிலிருந்து உருது மொழி பெயர்ப்பு என்ற மிக சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, மொழிபெயர்த்திருக்காரு. அதை பத்தி சொல்றாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி கேக்குறாங்க. ஓகே, சரியான கூற்று. அவர் கல்கத்தாவில் பிறந்தார் அப்படின்னு இருக்கு, அது தவறு. அடுத்து பாத்தீங்கன்னா லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர், சரி. அல்கிலால் என்ற இதழை வெளியிட்டார், அதுவும் சரிதான். இந்திய தேசிய காங்கிரசுக்கு 1923 1940 ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதுவும் சரிதான். இளம் வயது தலைவர், அதிக முறை தலைவராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோம். 1940 காங்கிரஸில் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகை போராட்டத்தை கையாண்டதுன்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை கையாண்டது. இப்ப தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா TSS ராஜன். இந்தியாவில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா ஒரு ஆச்சாரியா வினோபா பாவே. அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த இதுதான் இது. திரும்ப வரிசைப்படுத்துக தான். ஓகேவா? கேட்டு காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய ஆண்டு, ரஷ்ய ஜப்பானிய போர். அது அது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி வந்து 1915 ஜனவரி 9ஆம் தேதி திரும்புவாரு. சௌரி சௌரா அப்படிங்கிறது 1922 நடக்கும். ஓகேவா? பூர்ண சுவராஜ் வந்து எப்போது அறிக்கையை வெளியிட்டாருன்னா 1929 லாகூர்ல பூர்ண சுவராஜுக்கான அறிக்கை வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்க. ரவுலட் சட்டம் பத்தி திரும்ப கேக்குறாங்க பாருங்க. திரும்ப அதே மாதிரிதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேக்குறாங்க. ஓகே, நேரு அறிக்கை 1928. ஃபர்ஸ்ட் வந்து சாரி சைமன் கமிஷன் 1927, நேரு அறிக்கை 1928, பூனா ஒப்பந்தம் 1932, லாஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு 1942. ஓகேவா? பின் வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. முதல் வட்டமேஜை மாநாட்டை இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணித்தது, கரெக்ட். 1930 போயிருக்காது. காந்தி காந்திஜி இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றார், இது சரிதான். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுக்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம், இது தவறு. முதல் வட்டமேஜை மாநாட்டிற்கு பிறகுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டுல காந்தி கலந்திருப்பார். எப்படி கேக்குறாங்க பாருங்க. ஓகேவா? கம்யூனல் அவார்டு மூன்றாம் வட்டமேஜை மாநாட்டோடு தொடர்புடையது, கரெக்ட் தான். அதை வந்து ராம்சே மெக்டொனால்டு 3 வட்டமேஜை மாநாடு முடிஞ்ச உடனே கம்யூனல் அவார்டு வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா? கோபாலகிருஷ்ண கோகலே பத்தி 3 கூற்று கொடுத்திருக்காங்க. இந்திய பணியாளர் சங்கம், இது வந்து என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார், கரெக்ட். இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் பணியாற்றினார், கோபாலகிருஷ்ண கோகலே, கரெக்ட். காந்தி கோகலேயை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார், கரெக்ட் தான். காந்தி கோகலேயை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசன் என வர்ணிக்கிறார். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தி சொல்லல, ஓகேவா? ஆனா இந்தியாவின் வைரமாக போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்தி சொல்லல. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த 3 கூற்றும் வந்து சரி. ஓகேவா? தனது செயல்பாடுகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்படுவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகே, பூனே சர்வஜனிக் சபா, அந்த இதை பத்தி கேக்குறாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே இந்த இயக்கத்தின் மூலையாக செயல்பட்டார், கரெக்ட். பூனா சர்வஜனிக் சபாவுக்கு. இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய, கரெக்ட். 1878 ஆண்டு இந்த பத்திரிகை சட்டத்தை எதிர்த்து இது பண்ணுது. ஓகே, இது 3 தான் கரெக்ட். முதல் 3 கூற்று, லாஸ்ட் வேண்டாம், தவறானது வேண்டாம். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் 1917. ஓகேவா? அதை நம்ம பார்த்துட்டோம். அன்னி பெசன்ட் வந்து அருண்டேல் வாடியா அவர்கள் ஆதரவுடன் தன்னாட்சி இயக்கத்தை, ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து சென்னையில் 1916 ஆரம்பிச்சிருப்பாங்க. திலகர் வந்து பூனாவில் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? ஜின்னாவின் 14 அம்ச கொள்கை எப்போது வெளியிடப்பட்டதுன்னா டிசம்பர் 31, 1928. ஓகே, பெரியார் கூட 14 அம்ச
அந்த கொள்கை சொல்லியிருப்பாரு. இங்க ஜின்னாவுக்கு பாத்துங்க, டிசம்பர் 31, 1928. ஓகே. எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு பெரிதும் பங்களித்தது அப்படின்னா, விவசாயிகள். அதோட விவசாயிகளோட போராட்டம் தான் காந்தியடிகளுக்கு பெரிய ஆதரவு வாங்கி கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நம்ம அடுத்து வந்து சிலபஸ் வைஸ் போவோம். கடைசியில முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஒன்லி அந்த பாடத்தை மட்டுமே நடத்தும்போது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த கொஸ்டினோட டெப்த்து தெரியாது. ஓகேவா? அதனால தான் இடையில இதை எடுத்தேன். திரும்ப நம்ம சிலபஸ்ல வந்து அதே மாதிரி போவோம். உங்களுக்கு சீக்கிரமே சிலபஸ் வந்து கவர் பண்ணணும், டைம் இல்லை. அதனால நீங்க வந்து நிறைய படிக்கணும். ஓகேவா? யாரையும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாம. ஏன்னா புக்ஸுங்கிறது எல்லாமே இப்போ தமிழ் மீடியம்னா தமிழ்ல தான் எல்லா புக்கும் இருக்கு. நீ படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியாத ஒரு சில விஷயம் இருந்துச்சுன்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல அதில் கேட்டுக்கலாம். எல்லாமே இதுல வந்து கஷ்டமானதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க தான் ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும். ஓகேவா? நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு தொடர்ந்து படிங்க. ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. போட்டி ரொம்ப அதிகமா இருக்கனால நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.